ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மூன்றடி நிலம் கேட்டு மூவுலகம் அளந்தவனும் மூன்றாம் யுகம் தன்னில் முண்டுவிட்ட போர்நாளில் மயங்கி நின்று பார்த்தனது சிந்தையது தெளிவு பெற மனிதகுல வாழ்க்கை நெறியை முத்தாக மொழிந்ததனை 2000 ஆண்டுகள் முன் ஈரடி குறட்பாவில் இயற்றியளித்தார் வள்ளுவனார் எனும் ஒரு தெய்வப் புலவர். வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும் இதுல நம்ம கடைசி பாகம் பார்க்க போறோமா. 10வது அத்தியாயம் புலனடக்கம். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு புலனடக்கம். உயர்ந்த நடத்தை, உயர்ந்த பண்பு, உள்ளப்பாங்கு இரண்டுமே மேன்மைக்கு காரணம் என்றாலும் மனப்பாங்குக்குத்தான் கீதையில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2வது அத்தியாயம் 58வது ஸ்லோகத்துல பாருங்க. யதா சம்ரதே சாயம் கூர்மோங்கா நீவ சர்வச இந்திரியானிந்திரியார்தேவ்ய யஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஆமை தனது உடல் உறுப்புகளை அனைத்தையும் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒடுக்கிக் கொண்டுவிடும். அதுபோல் புலன்களையும் அவற்றின் செயல்களையும் போகப் பொருட்களிலிருந்து முற்றிலும் தன்பால் இழுத்து கொள்வதாகும். அவ்வாறு போகப் பொருட்களிலிருந்து முற்றிலும் தன்பால் இழுத்து கொள்பவருடைய புத்தி ஸ்திரப்படும். என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆமை நம்ம பார்த்துருக்கோம், 4 காலும் அந்த மேல அந்த முகம், இந்த 5 உறுப்பையும் தனக்கு ஒரு ஆபத்தோ அல்லது ஏதோ வரும் பொழுது அதுக்கு மேல ஒரு ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டுக்குள்ள அது மொத்தத்தையும் இழுத்துடும். அப்ப அது தச்சு பார்த்தா வெறும் ஏதோ பாறை கல் இருக்கிறா போலத்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஐம்புலன்களும் நம்மளுடைய அந்த மெய்வாய் கண் செவி மூக்கு இருக்குது இல்லையா, இந்த ஐம்புலன்களிலிருந்தும் போகப் பொருட்களிலுடைய மயக்கத்திலிருந்து தன்பால் இழுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இழுத்து கொண்டால் அவனுடைய மனது ஸ்திரப்படும். ஸ்திரப்படும்னா என்ன, ஏற்கனவே அவர் சொல்லி கேட்பார், எதுலேயும் ஒரு இது இருக்காது, ஈடுபாடு ஆசை இருக்காது, எல்லாத்தையும் சமமா பார்க்கிற தன்மை. இது அந்த மனிதன் தன்னுடைய அந்த 5 புலன்களில் உள்ள மோகத்தை அடக்கி தன்பால் இழுத்து கொள்வதாகும். இதை கீதையில சொல்றாரு. இந்த திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். கடவுள் வாழ்த்து அதிகாரம் குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது மெய்வாய் கண் செவி மூக்கு என்னும் பொறிகளின் வழியாக உள்ள எந்த அவாவினையும் அறுத்தாழ்வது மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார் பிறப்பு இறப்பு இன்றி எக்காலத்தும் ஒரு தன்மையில் வாழ்வார். என்ன பொருள் அப்படின்னா, மெய் வாய் கண் செவி மூக்கு எனும் ஐம்பொறிகளால் தோன்றும் பேராசைகளை துறந்து மெய்யான இறைவனின் தூய ஒழுக்க நெறியை பின்பற்றுவோர். அந்த இடத்துல அந்த நெறியின் கண் வழுவாது நின்றார்ன்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, மெய்யான இறைவனின் தூய ஒழுக்க நெறியை பின்பற்றுவோர் புகழுடன் வாழ்வார். அதாவது எந்த மறுபடியும் பிறப்பு இல்லாத அந்த ஒரு புகழோடு அவர் வாழ்வார். அடக்கமுடைமை அதிகாரம் குறள் எண் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. அதே லைனா என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதாவது திருவள்ளுவரும் தன்னுடைய குறள்ல பரிமேலழகர் உரையில பாருங்க. ஆமை போல் ஒருவன் ஒரு பிறப்பின் கண் ஐம்பொறிகளையும் அடக்க வல்லவன் ஆயின் அவ்வண்ணம் அவனுக்கு 7 பிறப்பின் கண்ணும் அரண் ஆதல் உடைத்தே.
கீதையில எப்படி ஆமை அடக்குவது போல ஐம்புலன்களினையும் தன்னுடக்குள் அடக்க வேண்டும்னு சொன்னாரோ, வார்த்தை கூட அதே போலயே சொல்றார் பாருங்க. ஒருவன் ஆமை போல் தன் ஐம்புலன்களையும் அறத்திற்கு கேடு வராமல் அடக்கும் ஆற்றல் பெற்றால் அது அவருக்கு 7 பிறவிகளிலும் பாதுகாப்பாக அமைந்திருக்கும். என்ன சொல்றாரு? அந்த ஆமை எப்படி தன்னுடைய 5 உறுப்புகளையும் அந்த ஊட்டுக்குள்ள அடக்கிறதோ, அதே போல ஒருவன் தன் ஐம்புலன்களினுள் உள்ள பேராசைகளையும் ஆசைகளையும் அடக்கினால் அவனுக்கு 7 பிறப்புக்கு அது துணை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறாக கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறியுள்ளபடி வர்ணாசிரம தர்மம், குல தர்மம், சுய தர்மம் இவற்றுடன் கூடிய கடமையை செய்வது கோபதாபங்களை அகற்றி உலகப்பற்றினை ஒழித்து என்னை சரணடைந்தால் பிறவா வரம் பெற்று என்னை வந்தடைவாய் என்பது போல. அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவரவர்களுடைய குலதர்மம், சுயதர்மம் இதோடு கடமையை மட்டும் செய்வது, கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, உலக போகப் பொருட்களில் உள்ள இந்த நிலையற்ற பொருட்களின் மீதுள்ள பற்றுகளை ஒழிப்பது, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனிதன் என்னை சரணடைந்து என்னுள் அடைவான், என்னுள் அடக்குவான். இதை கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. இதையே திருவள்ளுவரும் என்ன சொல்றாரு? கடவுள் வாழ்த்து, வெகுளாமை, அவாறுத்தல், அடக்கமுடைமை, நடுவு நிலைமை, நிலையாமை, துறவு போன்ற அதிகாரங்களில் உள்ள குறள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது கீதையில் கூறியுள்ள அத்துணை கருத்துக்களின் சாராம்சமும் ஒருங்கே அடங்க இருப்பதை காணலாம். கீதையில கிருஷ்ணர் எப்படி இந்த யோகம், சந்நியாச யோகம், ஒவ்வொரு யோகமும் வச்சு அதை எப்படி எப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு அத்தியாயத்துடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் சொல்லி இருக்கிறாரோ, அவர் என்ன சொன்னாரு? சுயதர்மம், குலதர்மம், ஆசையை விடுக்கணும், உலகப்பற்ற ஒழிக்கணும், நடுநிலைமையோட இருக்கணும், இதே கருத்துக்களை தானே கீதையில சொல்லியிருக்கிறார். அப்ப அதே கருத்துக்களை திருவள்ளுவரும் என்ன பண்ணிருக்கிறாரு? அடக்கமுடைமை, அது ஒவ்வொன்றுத்துக்கும் அவரும் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அவர் எப்படி அத்தியாயம்னு சொல்லியிருந்தாரு கீதையில, திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு? அதிகாரம்ன்ற அங்கல்ல கொடுத்து அவர் சொன்னார் நடுவு நிலைமைனா என்ன, அடக்கம்னா என்ன, கோபதாபம் இல்லாம எப்படி இருக்கணும், இதை ஒழிக்கிறோம், ஒவ்வொன்றுத்தையுமே துறவு எப்படி இருக்கணும், எல்லா கருத்துக்களையும் இந்த தலைப்புல இருக்கிற இந்த அதிகாரத்துல இருக்கிற குறட்கள் எல்லாத்தையும் இப்ப நான் ஏற்கனவே முதல் இதுல இருந்து ஒவ்வொரு குறளுக்கும் அந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கருத்துக்கள் மொத்தத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லியிருக்குது, பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மா கூறியது என்னை சரணடை, என்னை அடைந்து என்னுள் அடங்குவாய் என்றார். கிருஷ்ணர் கடைசி அர்ஜுனங்கிட்ட சொல்றதே என்ன? நீ எதை பண்ணு, எல்லாமே எனக்குன்னு சொல்லி மறுபடியும் சொல்ற. இந்த ஒரு இடத்துல நூலுழை வித்தியாசம். என்னை சரணடை, எனக்கு நீ என்ன ஒன்னா பண்ணுனா தவறானது இல்லை. அவர் சொன்ன அந்த தர்மப்படி இருக்கிற எதையும், ஆனா இதை நான் பண்ணன்ற நினைவு இல்லாம நீ என்னை சரணடைந்து உன்னுடைய கடமை என்னவோ அதை பண்ணேனா என்னை அடைவாய், எனக்குள் ஒடுங்குவாய். அதுதான் ரொம்ப முக்கியம். அவரை சரணடைந்து அவர் பாதத்தில் அடைவது இல்லை, எனக்குள் நீ அடங்கி விடுவாய் அப்படின்னு. அதாவது மறுபிறப்பு உனக்கு இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையே வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தா, வினை தூய்மை அதிகாரம் குறள் எண் 656ல ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெத்த தாய் பசியில துடிச்சா கூட மறைகள் என்ன சொல்கிறதோ, படித்த ஆன்றோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அந்த இழிவான செயலை செய்யக்கூடாது. கூடா ஒழுக்கம் அதிகாரம் குறள் எண் 280 என்ன சொல்றாரு? மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு.
நீ தாடி வச்சு தலையை அப்படியே ஜடாமுடி வச்சு சன்னியாசியெல்லாம் ஆகணும்ன்றது இல்லை. அந்த மழித்தலும் வேண்டாம், நீட்டலும். நீட்டல்னா வளர்க்கிறது. முடிய ஜடாமுடி தாடியெல்லாம் வளர்த்து சன்னியாசியும் ஆக வேண்டாம். ஒரேடியா மொட்டை அடிச்சு தாடியெல்லாம் எடுத்து பண்டைய பரதேசி மாதிரியும் நீ ஆக வேண்டாம். எப்படிடா நீ இருக்கணும்? உலகம் பழித்ததை ஒழித்து விடு. உலகம்ன்றது உனக்குன்னு என்ன இருக்குது, இது இது செய்யக்கூடாதுன்ற தர்மம், மனிதகுல தர்மத்துக்குன்னு என்ன இருக்குதோ அதை நீ கடைபிடித்தாலே போதுண்டா அப்படின்றாரு. இல்வாழ்க்கை அதிகாரம் குறள் எண் 50 என்ன சொல்றாரு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பூமியில எவன் ஒருவன் அந்த அறம் தவறாமல் அவனுக்கென்று அவன் குலத்திற்கென்று என்னென்ன விதிகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, மனிதாய சமுதாயத்திற்கென்று என்ன கூற்றுகள் உள்ளதோ அதை கடைபிடித்து ஒருவன் வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். கடவுளிலே இந்த இடத்துலதான் நம்ம ரொம்பவே சூட்சுமமா கவனிக்கிறோம். உலகம் பழிக்கும் செயல்களை செய்யாமல் பற்றினை தவிர்த்து இறைவன் திருவடியை போற்றி வாழும் நெறியில் வாழ்ந்தால் அவன் வானத்தில் இருக்கும் தெய்வத்துள் வைக்கப்படுவர் என்றார். அந்த வார்த்தைக்கு தான்மா இங்க முக்கியம். திருவள்ளுவருக்கும் கிருஷ்ணருக்கும் ஏன் இவ்வளோ உனக்கு சொல்றேன்னா, அவர் என்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ அதே கருத்துடைய வார்த்தையை திருவள்ளுவரும் கையாண்டிருக்கார். அதுதான் அங்க முக்கியம். வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு எப்படி மீனிங் பாத்தீங்கன்னா, பொருள் பாரு, வானத்தில் இருக்கும் தெய்வமாக வணங்கப்படுபவர் என்பதல்ல. அதாவது உலகம் பழிக்கும் செயல்களை செய்யாமல் பற்றினை தவிர்த்து இறைவன் திருவடியை போற்றி வாழும் நெறியில் வாழ்ந்தால் அவன் வானத்தில் இருக்கும் தெய்வத்துக்கு ஒப்பாக மதிக்கப்படுபவர்ன்ற வார்த்தையை அவர் போடல. அப்படி என்றால் வள்ளுவர் எப்படி எழுதியிருக்கணும்? வானுரையும் தெய்வமாக போற்றப்படுபவர் என்று எழுதியிருக்கணும். ஏன்னா இவரே வேறு ஒரு குறள்ல எப்படி எழுதுறாரு? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, நான் என்னுடையது என்று உணரும் அகப்பற்றையும் புறப்பற்றையும் விட்டவர் மாணவர்க்கு மேலான புகழுடன் ஒளி வீசி திகழ்வர். அந்த தேவர்களுக்கு இணையாக அவர் போற்றப்படுவார். அப்படித்தான் அந்த குறள்ல சொல்றாரு. ஆனா வையத்துள் வாழ்வாங்குன்ற குறள் வரும் பொழுது அதுல என்ன சொல்றாரு? தெய்வமா மதிக்கப்படுபவர்னு எழுதல, தெய்வத்துள் வைக்கப்படும் என்று எழுதினார். அதாவது தெய்வத்து என்றால் தெய்வத்துடன் கலந்து விடுவது என்று பொருள். தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வத்தில் ஒருவராக மதிக்கப்படுபவர்னு அர்த்தம் இல்ல, அல்லது தெய்வமாக வழங்கப்படுபவர்ன்ற அர்த்தம் அல்ல. தெய்வத்துள் வைக்க இந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ள வையினா பெட்டி மேல வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, பெட்டி உள்ளே வைத்து போட்டுரும் இல்லையா? இத கொண்டு அங்க வை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எங்க ஒன்னா வைக்க முடியும்? இந்த புத்தகத்தை கொண்டு அங்க வச்சுன அப்படின்னா அந்த டேபிள் மேல வைக்கலாம், கட்டில் மேல வைக்கலாம், சேர் மேல வைக்கலாம், இல்லை இந்த இதுல இருந்து அந்த ஷெல்ஃப்ல கொண்டு வைக்கலாம். அப்படி ஒன்னா அதையே இத பீரோல வை அப்படின்னு சொன்னா அப்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? பீரோவில் இருக்கிற தப்பு பீரோவை திறந்தோமா அது மேல் ரேக்கோ செகண்ட் ரேக்கோ தேர்ட் ரேக்கோ ஏதோ ஒண்ணு அப்படி தூக்கி அப்படியே உள்ள போட்டு விடுவோம். வைக்கிறது கூட இல்லை, பீரோவை திறந்து உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு பீரோவை போட்டிடுவோம். இதையே பீரோல இதை கொண்டு ராக்கருக்குள்ள வச்சு போட்ட அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பீரோவை திறந்து அதுல இருக்கிற சின்ன லாக்கர்ல திறந்து அதுல இருக்கிற ஒரு பாக்ஸை எடுத்து அதுக்குள்ள போட்டு பண்றோமா? வித்தியாசம் இருக்குதா? ஒரு பொருளை இங்க வெயின்னு சொல்றதுக்கும் அல்லது இதை கொண்டு அங்க போய் அந்த இடத்துல வச்சிடும்னா அங்க இருக்கிற எது மேல ஒன்னா வைக்கிறதுக்கும், அதே ஒரு பொருளை பீரோல வெயின்னு சொன்னாலும் இருக்கிற வித்தியாசத்துக்கும், பீரோவுல இருக்கிற லாக்கருக்குள்ள வெயின்னு சொல்றதுக்கும் எத்தனை வித்தியாசங்கள். பொருள் ஒன்னேதான், ஆனா அதை சொல்வதை பொறுத்து நாம எப்படி கடைபிடிக்கிறோம். அங்க கொண்டு வை, அங்கிருந்து 10 அடி தள்ளி என்ன ஏதாவது ஸ்டூலோ சேரோ அது மேல தூக்கி வச்சிருவோம். இது அந்த ரூம்ல கொண்டு வை, அந்த ரூம்ல என்ன இருக்குதோ அது மேல கொண்டு வச்சிருவோம். அதுவே பீரோல வெயி, பீரோவுல எந்த இடம் கிடைக்கிறதோ வச்சிருவோம்.
லாக்கருக்குள்ள ஒரு கருப்பு பர்ஸ் இருக்கும் பாரு, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இன்னும் அட்வான்ஸா போனோம்னா நம்ம எப்படியெல்லாம் சொல்லுவோம், ஒரு பொருளை பத்திரப்படுத்த வேண்டும் என்றா பீரோ திறந்தியானா மெயின் லாக்கர் இல்ல, அதுக்குள்ள சைட்ல ஒரு சின்ன லாக்கர் இருக்கும் பாரு, அதை திறந்தையானா அதுக்குள்ள ஒரு ப்ளூ கலர், ஆமா ப்ளூ இல்ல 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 கருப்பு கலர் பர்ஸ் இருக்கும். அந்த கருப்பு கலரா சின்னதா பேக் மாதிரி இருக்கும். அதுல இந்த சைட்ல ஒரு சின்ன ஜிப்பு இருக்கும் பாரு. ஒரு பொருள் தானே, பீரோல வச்சா போதாதா? சரி பீரோல வைக்க வேணா, கீழே விழுந்துரும். ஒரு லாக்கரை ஓபன் பண்ணமா, அத மெயின் லாக்கரை ஓபன் பண்ணு, அதுக்குள்ள இருக்கிற சின்ன லாக்கரை ஓபன் பண்ணு, அதுக்குள்ள இருக்கிற கருப்பு ஹேண்ட் பேக், அதுக்கு சரி கருப்பு ஹேண்ட் பேக்ல தப்புன்னு தப்பிச்சது. அந்த கருப்பு ஹேண்ட் பேக்கினுடைய சைட்ல ஒரு சின்ன ஜிப் இருக்கும், அதுக்குள்ள வை. இப்ப வித்தியாசம் புரியுறதா? உள்ளே வைப்பது என்பதன் பொருள், உள்ளே கொண்டு வையின்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, ஒரு வார்த்தை மாறினால் அதனுடைய அர்த்தங்கள் மாறும் பொழுது, இப்ப இவர் இங்க தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னார் இல்லையா? தெய்வமாக மதிக்கப்படுபவர், தெய்வமாக போற்றப்படுபவர்னு சொல்லல, தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்துள் கலந்து விடுவதால் மீண்டும் பிறவாத தன்மை வரும் என்று அர்த்தம். இப்படி வாழ்வாங்கு வாழ்பவன் அந்த அனைத்தும் அவர் சொன்ன அதிகாரங்களுக்கு இருக்கிற அத்தனையும் கடைபிடித்து வாழ்பவன் எப்படி இருப்பான்? தெய்வத்துள் வைக்கப்படுவான். அதாவது தெய்வத்துள் கலந்து விடுவதால். அததான் அவர் என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றார். முத்தாய்ப்பா இன்னும் ரொம்ப சிறப்பா சொல்லணும்னு சொன்னா, மனித குணங்கள் 3ன்னு சொல்லும். அதாவது சத்வ ரஜோ தாமச. அதே போலயே திருக்குறளுக்கும் அவரு இன்பம், அறம், பொருள், இன்பம் என்ற 3 அதிகாரங்களை பகுதிகளாக பிரித்துள்ளார். அதிலும் முக்கியமாக 3 குறட்பாவில் கீதையை அடக்கிவிட்டார். ரொம்ப இதுவரைக்கும் நானும் நிறைய இன்னும் எத்தனையோ குறள் இருக்கு, இருந்தாலும் நானே சிலவுக்கு திருக்குறளை தான் தேர்ந்தெடுத்து கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பார்க்கறத விட 3 குறள்ல கீதையை அடக்கிட்டாரு. எப்படி? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றும் பற்றும் பற்றுவிடற்கு, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த 3 எப்படி ராமாயணத்தை சொல்லுவாங்க இல்லையா, 7 லைன்ல சொல்லலாம், 3 சொல்லலாம், 1.5 லைன்ல, அந்த மாதிரி பகவத்கீதையினுடைய மொத்த சாராம்சம், மொத்த கருத்துக்களையும் 3 திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அடுத்தது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றும் பற்றுக பற்றுவிடற்கு, வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது நிலையில்லாத இந்த உலகப் பற்றினை நீக்கி இறைவன் திருவடியை பற்றியவர் பிறவி பெருங்கடலை கடந்து பிறவாமை என்ற தன்மையை அடைந்து விண்ணுலகத்து தெய்வத்துள் அடங்கிவிடுவர். இதுதான் கீதையன். நீ எல்லாத்தையும் விடுத்து, எல்லாம் உன்னுடைய ஆசைகளையும் விடுத்து, உன் கடமையை மட்டும் செய்து என்னையே சரணடைந்தால் என்னுள் நீ அடங்குவாய், உனக்கு மறுபிறப்பி இல்லை என்று கீதையில் கிருஷ்ணன் சொன்னதை, அதையே தான் திருவள்ளுவர் நிலையில்லாத இந்த உலகப் பற்றினை நீக்கி இறைவன் திருவடியை பற்றியவர் பிறவி பெருங்கடலை கடந்து தெய்வத்துள் அடங்கிவிடுவார் என்றார். இவ்வண்ணம் கீதையின் கருத்துக்களை அப்படியே கூறியிருப்பதால் தானோ இதுவரை எந்த புலவர்க்கும் கிடைக்காத அடைமொழி எல்லா புலவர்க்கும் உண்டுமா? யாரையாவது திருன்னு சேர்த்து சொல்றோமோ? வள்ளுவருக்கு மட்டும்தான் திருவள்ளுவர். எப்படி நம்ம திருமகள்னு சொல்றோமோ, லக்ஷ்மிக்கு மட்டும் திருமகள்னு சொல்றோமோ, அதே போல தெய்வ புலவர்ன்ற பட்டமும் கிடைத்தது இல்லையா? தெய்வ புலவர் இதுவரைக்கும் எல்லா புலவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை புலவர்கள் தமிழ்ல. ஆனா யாருக்காவது தெய்வ புலவர்ன்ற அடைமொழி கிடைத்துக்காருமா? இல்ல. ஔவையார்ல இருந்து ஆரம்பிச்சு கம்பர்ல இருந்து எல்லாமே யாரையும் நாம எப்படி சொன்னதில்லை. தெய்வம்ன்ற வார்த்தைய திருவள்ளுவருக்கு ஒண்டிதான் தெய்வ புலவர்ன்ற அடைமொழி கிடைத்தது. அதே போலயே பாத்தீங்கன்னா எத்தனை நூல்கள் தமிழ்ல இருக்குது.
எத்தனை எத்தனை புலவர்கள் இயற்றிய நூல்கள். கம்பராமாயணம் சொல்றோம், திருக்கம்பராமாயணம்னு சொன்னதில்ல இல்லையா? அப்போ ஏதோ எத்தனையோ ஒன்று 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 இருந்தாலும் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருவாசகம், திருப்பதிகம், திருப்புகழ், அருணகிரிக்கு முருகர் அருளிய திருப்புகழ். ஏன்னா அந்த முருகரே அவருக்கு அடியெடுத்து கொடுத்து எழுத அவர் புகழை பாடியதுனாலதான் அந்த நூலுக்கு திருப்புகழ் பேர். அதே போல தெய்வம் நூல்களை தவிர வேறு நூல்களுக்கு கிடைக்காத திரு என்ற பெயரும், வெறும் குரட்பா நூலுன்னா நம்ம சொல்றோம் இல்ல, திருக்குறள்னு சொல்றோம். ஏன் வந்தது? அது தெய்வ நூலுக்கு சமமாக இருக்கிறது. இப்படி புகழ் முருகனை புகழ் பாடிய அருணகிரிநாதனுக்கு அந்த திரு புகழ்ன்ற நூலா அதுக்கு பேர் வந்ததோ, அதே போல தெய்வத்தின் தன்மையை கொண்ட அந்த சாராம்சம் மொத்தத்தையும் அவர் கொண்டு எழுதியிருக்கிற நூல், கீதையின் சாராம்சத்தை முழுமையாக கொண்ட நூல் என்பதால் அதுக்கு திருக்குறள் என்று பெயர் வந்தது. மேலும் உலக பொதுமறையை, அதாவது திருக்குறளுக்கு உலக பொதுமறைன்னு நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லையா, அதை 6வது வேதம் என்று சொல்லலாம். திருக்குறளை எப்படி சொல்லலாம்னா ஏன்னா 4 வேதம் ஏற்கனவே நமக்கு தெரியும், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். பகவத்கீதையை 5வது வேதம் என்று சொல்லுவார். அப்போ பகவத்கீதையின் அதே சாராம்சத்தை உடைய இந்த உலக பொதுமறை என்ற நூலாகிய திருக்குறளை 6வது வேதம் என்றே சொன்னாலும் குறைவில்லை. இது பகவத்கீதைக்கும் திருக்குறளுக்கும் இருக்கிற, திருவள்ளுவர் எப்படியெல்லாம் பகவத்கீதையில இருக்கிற கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்பதை என்னால் முடிந்த அளவு, இயன்ற அளவு, ஓரளவுக்கு, நான் முழுமையாக இன்னும் அதில் எடுத்து சொல்லவில்லை, சில 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 முக்கியமான குறட்களை மட்டுமே எடுத்து அந்தந்த அதிகாரத்தோடு, கீதையில் உள்ள அதிகாரத்தோடு ஒப்பிட்டு சொல்ல இருக்கிறேன். இது என்னுடைய முதல் முயற்சி. இதில் எந்த தவறுகள், வார்த்தை பிழைகள், கீதை ஸ்லோகம் சொல்லும் போது இருக்கிற, அது சான்ஸ்கிரிட்ன்ற அர்த்தத்தினால எனக்கு தவறு வந்திருக்காது. மேபி த எமோஷன்லால அல்லது அந்த நான் ஆடியோ பண்ணும் பொழுது வர ஒரு சில தவறுகளால சில பிழைகள் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் பொறுத்து என்னுடைய அந்த கருத்துக்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு, அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அதை எனக்கு சுட்டிக்காட்டி எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்க தெரிவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பதான் அது என்னுடைய ஊக்கமளித்து என்னுடைய அடுத்த முயற்சிக்கு அது மிக்க உறுதுணையாக இருக்கும். இத்தனை வாரங்கள் இந்த ஒவ்வொரு எபிசோடையும் பகுதிகளையும் மிக பொறுமையாக கேட்டு இருந்த அனைவருக்கும் என் உளமார்ந்த மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று மீண்டும் வேறு ஒரு நிகழ்வில் அடுத்த ஒரு பகுதியில் மீண்டும் உங்களுடன் இணைவோம் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை